ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ் இன் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் முட்டைக்கோஸை வச்சு ஒரு வடை ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி தூளாக கட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உங்ககிட்ட இல்லைனாக்கா நல்லா தட்டியே சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் சில்லி பவுடர், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இது காஷ்மீரி சில்லி, அதனால் காரம் இருக்காது, அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாதா சில்லி பவுடர்னா நீங்கள் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. நீங்கள் சிக்கன் மசாலா உங்களுக்கு பிடிச்ச மசாலாவை நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனாலும் மசாலா வேணாம் அப்படின்னாக்கா இது மட்டுமே போதும். கொஞ்சம் பெருங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்துட்டோம். இப்போ இதில் 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். உங்களுக்கு மைதா மாவு வேணான்னாக்கா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் பச்சரிசி மாவு. இது வந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்றதால சேர்க்குறோம். பச்சரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் ரவை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு பிஞ்ச் சமையல் சோடா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். இது உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குன்றதால நான் சேர்க்குறேன். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் தண்ணியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மாவு கூட சேர்த்துக்கலாம். தட்டை வரலனாக்கா தட்டை வர பதத்துக்கு பிசைஞ்சிக்குங்க. இப்போ பாருங்கள், சரியாக இருக்குது. இப்போ வானலில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன், இது காயட்டும். இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம மைதான்றதால கையில் பிசு பிசுன்னு ஓட்டும். இது மாதிரி தண்ணி தொட்டுக்குன்னு நம்ம வடை தட்டினாக்கா நல்லா வரும். உங்களுக்கு தேவையான சைஸ் இது மாதிரி கையிலேயே இது மாதிரி தட்டி நம்ம போட்டுக்கலாம். ஆயில் காஞ்சிச்சு. இப்போ ஒரு பக்கம் வெந்துட்டோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமாக வேகட்டும். இப்போ நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் வந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். நல்லா வேகும் போதே நம்ம மசாலாலாம் சேர்த்துருக்கிறதால நல்லா வாசனையாக இருக்குது. கோஸா கூட கரம் மசாலா சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். நீங்கள் வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு முட்டைக்கோஸ் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் முட்டைக்கோஸு கூட கேரட்டு இது மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து கூட செய்யலாம். குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சூப்பராக நல்லா ஒரு வாசனையாகவும் இருக்குது. மேலே வந்து நல்லா இங்கே பாருங்கள் கிறிஸ்பியாகவும் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். நான் முட்டைக்கோஸில் ஏற்கனவே நல்லா கூட்டு ரெசிபிலாம் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.